பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனம். மார்க்கு 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஆண்டவராகிய இயேசுவும் சீஷர்களும் படவிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த படவின் அடித்தட்டிலே ஆண்டவர் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று கடல் கொந்தளிக்கிறது, புயல் காற்று வீசுகிறது. சீஷர்கள் மிகவும் பயந்து போய் அடித்தட்டிலே போய் ஆண்டவரை தட்டி எழுப்புகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஒரே படகில் தான் பிரயாணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாம் மடிந்து போகிறது. அந்த படகு மூழ்கி போகுமானால் இயேசுவும் அதே படகிலே தான் இருக்கிறார். ஆனாலும் அவர்கள் பயந்து போய் அவரை எழுப்புகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கை படகிலே நம்மோடு கூட ஆண்டவர் பிரயாணித்து கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை மறந்து எங்கேயோ நாம் பயப்பட்டு கலங்கி போய் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவர் எழுந்து உடனே காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்று சொல்லி காற்றையும் கடலையும் அமர்த்தினார். அப்பொழுதுதான் ஆண்டவர் கேட்டார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நான் உங்களோடு கூட தானே இருக்கிறேன் என்று. இன்றைக்கும் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இந்த நாளிலே நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால் ஒருபோதும் பயப்பட மாட்டோம், பதற மாட்டோம், அமைதியாயிருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு எதிராக வருகிற சூறாவளி காற்றையும் புயல் காற்றையும் கொந்தளிப்பையும் ஒரே வார்த்தையினாலே ஆண்டவர் அமர்த்தி போடுவார். ஆகவே நாம் எதை குறித்து பயப்பட வேண்டாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரையும் இந்த பயம் வேதனைப்படுத்துகிறது. இன்றைக்கு நாம் அந்த பயத்தை தூர வீசி விடுவோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இங்கே தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். இங்கே இந்த 4வது வசனத்தில் எழுதுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாமும் அப்படியே சொல்லுவோம், நீர் என்னோடு கூட இருக்கிறேன், என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இங்கே தாவீது எழுதுகிறார், நான் பயப்படுகிற நாளில்
உண்மையே நான் நம்புவேன் என்று சொல்லி கர்த்தரை நம்பும் பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஒருபோதும் ஒரு சேதமும் நம்மை அணுகுவது இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று தாவீது எழுதுகிறார். அவர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார், நான் இருளை பார்த்து பயப்பட மாட்டேன். அவர் எனக்கு இரட்சிப்பாயிருக்கிறார், சத்துருவுக்கு நான் பயப்பட மாட்டேன், எந்த மனிதனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். காரணம், என் ஜீவனுக்கு அவர்தான் பலன், அவர்தான் பாதுகாப்பு. ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவர் வெளிச்சமாயிருக்கிறார், இருள் நம்மை சேதப்படுத்த முடியாது, பயப்படுத்த முடியாது. அவர் இரட்சிப்பாயிருக்கிறார், எந்த மனிதனுக்கு நாம் பயப்பட வேண்டாம். நம்முடைய ஜீவனுக்கு அவர் பலனாயிருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொன்னார். ஜெப ஆலய தலைவன் இயேசுவை அழைத்து கொண்டு போகிறான். தன்னுடைய 12 வயது நிரம்பிய மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாள் என்று இயேசு அவனோடு கூட கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து சொல்லுகிறார்கள், நீர் போதகரை இதற்கு மேல் வருத்தப்படுத்த வேண்டாம், உன்னுடைய மகள் மரித்து போனாள் என்று. இந்த வார்த்தை இயேசுவின் காதுகளிலே கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அவனோடு கூட சென்று அழுகிறவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே சென்று அந்த சிறு பெண்ணுடைய கையை பிடித்து, தலித்தா கூமி, சிறு பெண்ணை எழுந்துரு என்று உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் ஒருவேளை எதை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம், ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றேன். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் வந்தவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எங்களை பலப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. உம்மை நோக்கி கூப்பிட்டு நாங்கள் எல்லா பயத்துக்கும் நீங்களாகி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் உம்முடைய செட்டைகளின் மறைவில் எப்பொழுது நாங்கள் தங்கி இருந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.